ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய டவுட் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்ணகின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட சந்தேகத்துக்கு இப்போ நம்ம பதில் சொல்ல போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்களும் கேளுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். இந்த சென்டர் இது சென்டருக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராவாக நம்ம தையலுக்காக ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கோம். கனெக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம இவங்களுக்கு இதான் வந்து சரியான அளவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அளவு வந்து நம்ம மாற்ற முடியாது. அதனால் நம்ம இதில் வந்து எந்த கரெக்ஷனும் பண்ண வேண்டாம். இது இல்லாமல் யோக் பட்டி எக்ஸ்ட்ரா வரும். இதுவும் நல்லா அகலமாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டே வந்து நல்லா அகலமாக இருக்குது. இந்த பட்டி பார்த்தீங்கன்னா, இந்த யோக் பட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக அகலமாக தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நம்ம எதுவும் மாற்ற வேண்டாம், அப்படி கரெக்டாக வச்சுக்கலாம். நம்ம அளவு எடுத்து தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டு இந்த சைஸ் நீங்கள் பார்க்கணும். ஃப்ரண்ட்டோட பாயிண்ட், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் வந்து கரெக்டாக பார்க்கணும். இப்போ பாருங்க, பேக் ரெடி அளவு தான். ஆனால் ஃப்ரண்ட் வந்து சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஃப்ரண்ட்டு வந்து எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். இந்த அளவு கம்மியாக தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் யோக் பட்டி வைப்போம். இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பாடியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை வருதும். இதை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா தான் தப்பு. இதை நீங்கள் கம்மி பண்ணவே கூடாது. நீங்கள் அந்த அளவு வச்சிடணும். நீங்கள் அளவு எடுத்தாலும் சரிதான். ரொம்ப பாடியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிடணும். இந்த பாயிண்ட்ல இருந்து 9 இன்ச்சா பாயிண்ட்டு, அதுலேருந்து நீங்கள் 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிடணும். மீடியமாக இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச்சு, ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு 2.5 இன்ச்சு போதும். இப்போ இதுக்கு மேலே யோக் பட்டி வரும். யோக் பட்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துடும் அளவு. இப்படி வந்துட்டு தான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு மேலே ஏறிக்கு. 1.5 இன்ச்சு இப்போ மேலே ஏறிக்குச்சு. இன்னும் அவங்க ட்ரெஸ்லாம் போட்டாங்கன்னா இந்த ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிக்கும். மேலே ஏறிக்குச்சுன்னா என்ன ஆகிடும், இது நீங்கள் கம்மி ஒரு வேளை நீங்கள் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து குறைஞ்சிரும். அப்போ பேக் வந்து தானே ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்துடும். பேக் வந்து முன்னாடி வந்துடும். பேக் முன்னாடி வந்துடுச்சுன்னா பின் முதுகு மேலே ஏறிக்கும். பின் முதுகு மேலே ஏறிக்கும். அப்போ என்னுடைய பேக் சைடில் வந்து எனக்கு முதுகு வந்து மேலே ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோல்டரும் முன்னாடி வந்துடும். ஷோல்டரும் கரெக்டாக சென்டரில் வந்து நிற்காது. அது காரணம் எல்லாமே இந்த ஃபால்ட்டு தான். இதை நம்ம கரெக்டாக வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டாட் கட்டி எந்த பிரச்சனையும் இருக்காது. இதனால் ஷோல்டரும் உங்களுக்கு கரெக்டாக சென்டர் வந்துடும். பேக்கு முதுகும் ஏறாது. இங்கே ஃபிட்னஸ்க்கு வந்து இன்னும் யோக் பட்டி வந்துடும். யோக் பட்டி வந்து கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துரும். நம்ம கரெக்டாக வச்சிடணும். அதுவும் நம்ம அளவு எடுத்தாலும் அந்த மாதிரி தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் இவங்களாம் கண்டிப்பாக நம்ம ரொம்ப பெரிய அளவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வரும். ரொம்ப பாடியாக இருக்கிறவங்களுக்கு. அதுமாதிரி குழந்தை பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும். அவங்க உடல் வந்து ரொம்ப தளர்வு நிலையில் இருக்கும். பாடி வந்து ரொம்ப ஃபிட்டாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க ஃப்ரீயாக தான் போட முடியும். அவங்க ஃப்ரீயாக போடும்போது இந்த பாயிண்ட்டே நம்மளுக்கு கரெக்டாக நீங்கள் குழந்தை பிறந்தவங்களுக்கு நீங்கள் அளவெடுக்கும் போது பார்த்தாலே நம்ம நீங்கள் அளவெடுக்கும் போது கவனிச்சுன்னா தெரியும் உங்களுக்கு.
அவங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக சென்டரே உங்களால் கவனிக்கவே முடியாது. உங்களால் கவனிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க உடல் வந்து ரொம்ப தளர்வு நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தான் வைக்க வேண்டியது வரும். உங்களுக்கு என்ன டவுட்டோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த டவுட் மட்டும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஓகே, நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவில் கேளுங்க. அந்த டவுட் மட்டும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல முயற்சி பண்ணுறேன்.